ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. சென்ற சில பதிவுகளாக நம்ம சிவபெருமானுடைய சிவபுராணம் நமசிவாய வாழ்க்கை என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரையில் முதல் 20 வரிகளை பார்த்திருக்கின்றோம். அந்த 20 வரிகளில் நம்ம மாணிக்கவாசகர் என்ன கேட்டிருக்கார்? சிவபெருமானுடைய திருவடிகளை எப்படி போற்றி வாழ்த்தி வணங்குகின்றார்னு பார்த்தோம். அதன் பிறகு நாம் பிறவிகள் தோறும் முந்தை வினை எல்லா வினைகளும் எப்படி சேர்த்து வைத்திருக்கின்றோமோ அந்த எல்லா வினையும் முழுதும் நம்மை விட்டு ஒழிந்து போக மாணிக்கவாசகர் வேண்டுகின்றார். அதற்கு சிவபெருமான் இப்பொழுது அருள் செய்ய போகின்றார். எப்படி செய்ய போகின்றார் பார்க்கலாம். ஆகவே அதை தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம 21 32 வரி வரைக்கும், அதாவது 12 வரிகள் பார்க்கலாம். எப்படி சிவபெருமான் அருள் செய்யறான்னு பாருங்க. கண்ணுதலான் தன் கருணைக்கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. சிவபெருமான் எப்படி இருக்காராம்? கண்ணுதலான், நுதல்னா நெற்றி, கண்ணுதலான நெற்றிக்கண்ணுடையவர், தன் கருணைக்கண் காட்ட வந்தெய்தி, அவருடைய கருணையின் காரணமாக அவருடைய அருளால் கருணையால் அவர் காட்டிய வழியின் பேரில் வந்து எய்தி, நம்ம சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு முன் சென்று நின்று வந்து எய்தி, கண்ணுதலான் தன் கருணைக்கண் காட்ட வந்தெய்தி. அப்படி நிற்கும் பொழுது மாணிக்கவாசகர் அவரை பார்க்கிறார். அவர் எப்படி இருக்கார்? சிவபெருமான் எண்ணுதற்கு எட்டா எழிலார். எழிலார் ரொம்ப அழகானவர், பேரழகானவர். எப்படியாப்பட்ட அழகு! நம் போன்ற மனிதர்களால் எண்ணுதற்கு எட்டா எழில், நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, மனதில் நிறுத்த முடியாது, அவ்வளவு அழகு. ஆகவே அவரை நம்மால் வர்ணிக்க முடியாது. எண்ணத்துக்கு மொழிக்கும் எட்டாத திருமூர்த்தி அவர். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார். அந்த அழகு பொருந்திய சிவபெருமானுடைய கடல் திருவடிகள் இறைஞ்சி அதை வணங்கி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. அப்புறம் அவர் எப்படி இருக்கான்னு பார்த்தா, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய். விலங்குலியாய் அவர் ஒளியாக விளங்குகின்றார். எப்படி ஒளியாக விளங்குகின்றார்? விண்ணிறைந்து வானம் முழுவதுமாக பரவி, மண் நிறைந்து பூமி முழுவதுமாக பரவி, அது மட்டும் இல்லை, மிக்காய் அதற்கு மேலாகவும், வானம் முழுவதுமாக நிறைந்து அதற்கு மேலாக, பூமி முழுவதுமாக பரவி அதற்கும் கீழாக, ஒளி வடிவில் விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. அவருக்கு ஏதாவது எல்லை இருக்கா? எண் இறந்து அவரை ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது. இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம் அப்படின்னு ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது. அளவே இல்லாத அளவுக்கு எல்லை இல்லாதவர், எல்லை இல்லாதானே. அவ்வளவு வானமே எல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வானத்தை தாண்டி இருக்கார். இங்கே பூமி எல்லைன்னு சொல்லலாம். பூமிக்கு கீழே இருக்கார். பூமிக்கு கீழே இருந்து வானத்துக்கு மேலே வரைக்கும் ஒளி வடிவில் இருக்கார். அப்படி இருக்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லி அளவிட்டு சொல்ல முடியும்? அவருக்கு எல்லையே இல்லை. எல்லையே இல்லாத ஒளி வடிவாக இருக்கின்றார். நம்ம திருவண்ணாமலையில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடி காண்பதற்கு சென்றபோது அவர் என்ன வடிவெடுத்தார்? சிவபெருமான் இந்த மாதிரி தான் ஒளி வடிவெடுத்தார் இல்லையா? பூமிக்கும் வானத்துக்கும் வானத்தையும் பிளந்து, அதனால தானே அவங்களால பார்க்க முடியல. சிவபெருமானுடைய திருவடியையும் முடியையும் பார்க்க முடியல இல்லையா? அந்த உருவம் தான் இங்கே எடுத்திருக்கார். அதை பார்த்துருக்கார் நம்ம மாணிக்கவாசகர். அதை தான் சொல்லிடுறார் இங்கே. எண்ணிறந்து எல்லை இலாதானே. அப்படி இருக்கிற சிவபெருமான், ஒளிவடிவில் இருக்கின்ற சிவபெருமானை, எல்லையே இல்லாத சிவபெருமானை பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இவ்வளவு நீங்கள் அழகாக இருக்கிறீங்க,
வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் எல்லையே இல்லாமல் என் கற்பனைக்கு எட்டாமல் வர்ணித்து கூற முடியாத நிலையில் அவ்வளவு அழகாக உயர்ந்த ஒளிர்கின்ற ஜோதியாக பேர் ஒளியாக பேர் ஆற்றலாக இருக்கின்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னால் உங்களை எப்படி உங்களை புகழ முடியும்? ஏன்னா நான் பொல்லா வினையேன். நான் செய்த பொல்லாத தீய வினைகளின் காரணமாக இந்த உருவெடுத்து வந்திருக்கேன். ஆகவே இந்த பொல்லா வினையேன் உங்களுடைய அந்த எல்லை இல்லாத அழகான திருவுருவை நான் எப்படி என்னன்னு சொல்லி புகழ்வேன்? எனக்கு புகழ தெரியலையே, புகழ முடியலையே அப்படின்னு புலம்புறார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். சென்ற பதிவில் சிவபெருமான்கிட்ட நான் செய்த வினைகள் முழுவதுமாக ஒழிய வேண்டும் வணங்கினார். சிவபெருமான் அவருக்கு அருள் செய்கிறார். இந்த மாதிரி உருவெடுத்து அவர் கண் முன் காமிச்சுட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு அவரை புகழவே முடியவில்லை. சொன்ன எப்படி அவரை புகழறது, சிவபெருமானை சிவபரம்பொருளை எப்படி புகழறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். அது அந்த தவிப்பு இதில் நமக்கு பார்க்க முடியுது. அதை சொல்லிட்டு அவர் எடுத்த பிறவியில் சொல்கிறார். என்னென்ன சொல்கிறார்? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருஷமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் புல் பூண்டிலிருந்து பாம்பு, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், பேய் கணங்கள், இந்த மாதிரி எல்லா உருவம் நான் எடுத்துட்டேன். எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன். அது பிறந்து 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 என்னுடைய ஆன்மா களைத்து போயிருக்கிறது. நம்ம குமரகுருபரர் எல்லோருக்கும் தெரியும். 5 வயது வரைக்கும் பேச முடியல அவருக்கு. முருகனுடைய அருள்னால திருச்செந்தூரில் 5 வயதில் தான் அவர் பேசுகிறார். அப்போவே அந்த 5 வயதிலே அவர் பாடிய முதல் பாடல் திருச்செந்தூர் கோவிலே பாடுறார். என்ன பாடல் பாடியிருக்கார்? கந்தர் கலிவெண்பா. அந்த கந்தர் கலிவெண்பாவில் குமரகுரு குறிப்பிடுறார், 84 லட்சம் யோனிகள் இருக்கான். அதாவது 84 லட்சம் விதமான யோனிகள், பிறப்பிடங்கள் இருக்குது. அப்போது நம்ம எத்தனை பிறவி எடுப்போம்னு பாருங்கள். ஆகவே தவறு செய்து நம்ம பிறவி எடுத்துருவோம். அந்த பிறவி எடுக்காமல் இருக்குது நம்ம பார்த்துக்கணும். அப்படி தான் பிறவி எடுத்து எடுத்து தன்னுடைய ஆன்மா முழுவதுமாக களைத்து போயிருக்குன்னு சொல்கிறார் இங்கே மாணிக்க வாசகர். அதான் புல்லாகி பூடாகி களைத்து போயிடுது. இந்த உலகத்தில் அசையும் அசையா பொருள், இயங்குகின்ற பொருள் எல்லா விதமும் நான் பிறந்துட்டேன். ஏன் ஆன்மா முழுமையாக களைத்து போய்விட்டது. இனி நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படி சொல்லிட்டு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் 32வது வரியில். மெய்யே உன் பொன்னடிகள், உன்னுடைய திருவடிகள் இருக்க, அது ஒன்று மட்டும்தான் மெய். ஏன்னா அந்த திருவடிகளை மட்டும்தான் என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. உண்மை பொருள் அதுதான். மற்ற எல்லாமே உங்கள் இடத்துல வந்து ஒடுங்கிவிடும். ஆக நாங்கள் பார்க்குற மற்ற எல்லா விஷயங்களும் பொய்யானது. உங்களுடைய திருவடிகள் மட்டுமே மெய்யானது. அதுவே உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை கண்டு இன்று வீடுற்றேன். அதை நான் இன்னைக்கு பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆகவே நான் வீடு பேறு பெற்றேன். உங்களுடைய திருவடிகளை நான் சேர்ந்தேன் அப்படிங்கிற இது 32வது வரி இந்த பாடலில். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். மாணிக்க வாசகர் தனது 32வது வயதில் தான் முக்தி அடைந்தார். இது வரலாறு. எப்போ சிவபெருமான் மாணிக்க வாசகர் ஆட்கொண்டாரோ அப்போ ஆரம்பத்திலே பாடின பாடல் இது. ஆரம்பத்திலேயே அவர் 32வது வயதில் முக்தி அடைய போகிறத கோடிட்டு குறிப்பிட்டு இருக்காருன்னா மாணிக்க வாசகர் எவ்வளோ பெரிய ஞானி. அதென்ன அவர் சொல்கிறார், இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்றார். ஆகவே நாமும் இந்த மாதிரி சிவபெருமானுடைய அருளை பெற முடியும். மாணிக்க வாசகர் கிடைச்ச மாதிரி, அவருக்கு கிடைத்த மாதிரி நமக்கும் சிவபெருமான் அருள் செய்வார். எப்போ?
இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுது கூட நம் மனதிலிருந்து சிவபெருமானை கொஞ்சம் கூட விலக்காமல் நினைத்து கொண்டே இருந்தோம்னா, அவர் நினைவாகவே இருந்தோம்னா, நமக்கும் மணிக்கவாசனுக்கு அருள் செய்தது போல நமக்கும் அந்த சிவபரம்பொருள் அருள் செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த பாடல் நம்ம தினந்தோறும் பாடணும். இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் இந்த அருள் அவருக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தில் சிவபரம்பொருளை, சிவ தத்துவத்தை எப்படி புகழ்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.